அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் மாடி தோட்டத்தில் சின்ன பாட்டிலையே சம்பங்கி பூச்செடி எப்படி வளர்க்கலாம், அதில் எப்படி கொத்து கொத்தாக பூக்க வைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பாட்டெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், ஒரு அடி உள்ள பாட்டே போதும். நான் ஒரு மண் தொட்டியிலையும் ஒரு பிளாஸ்டிக் தொட்டியிலையும் வச்சுருக்கேன். இந்த செடி பொதுவாக கிழங்கு மூலமாக வளரக்கூடியது. அந்த கிழங்கை நம்ம நட்டு வச்சாலே செடிகள் முளைச்சி வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு மண் கலவை பார்க்கலாம். ஒரு பங்கு மண், ஒரு பங்கு தொழு உரம், ஒரு பங்கு கோகோபீட், கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு, ட்ரைகோடர்மா வெரிடி கலந்த மண் கலவையில் தான் இதை வளர்த்துருக்கேன். நான் மண்கலவை வீடியோ போட்டிருக்கேன். அந்த முறையில் தான் எல்லா செடிகளுக்குமே நான் மண்கலவை போடுறேன். இந்த கிழங்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஒரே ஒரு கிழங்கு தான் வச்சது. இப்போ இந்த செடி வச்சு 1 இயர் ஆகுது. பாட் ஃபுல்லுமே நிறைய கிழங்குகள் வந்திருக்கு. செடிகளும் நிறைய அடர்த்தியாக வந்துருச்சு. இந்த செடி நர்சரிகள்லையும் சில இடங்களில் கிடைக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டில் இந்த செடி இருந்தாலும் ஒரே ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சாலே போதும். 1 இயரில் இந்த அளவுக்கு உங்களுக்கு செடிகள் முளைச்சி வந்துடும். இந்த செடியில் இந்த மாதிரி ஒரு கம்பு அதில் கொத்தா பூ பூக்குது. நம்ம நல்லா நிறைய உரங்கள் கொடுத்து சத்துக்கள் கொடுத்தோம்னா நிறைய பூக்கள் ஒரு கொத்தில் பூக்குது. பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள். நம்ம சத்துக்கள் கொடுக்குறப்ப இந்த மாதிரி அடர்த்தியான ஒரு கிளை நமக்கு வரும். கீழே இருக்கிற பூக்கள் எல்லாம் காஞ்சிருச்சு. பொதுவாக இந்த பூக்களை பறிக்கிறது இல்லை, அதோட வாசனைக்காகவே விட்டுருவேன் செடியிலேயேவும். மாடித்தோட்டம் ஃபுல்லுமே அதோட வாசனை பரவி இருக்கும். பூக்கள் இந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னா அதை பறிச்சிடலாம். இது கீழே இருந்தே பூக்கள் மலர்ந்து வந்துட்டே இருக்கும். நுனி வரைக்குமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கம்பை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா தேவையில்லாமல் அதுக்கும் சத்துக்கள் போயிட்டே இருக்கும். பாருங்கள், இது பூத்து முடித்த கம்பு. இதை நம்ம இந்த மாதிரி செடியில் விடக்கூடாது. அதை கட் பண்ணி எடுத்துடுறது நல்லது. இதுக்கு மாடி தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நாம் உரம் கொடுத்துட்ருக்கணும். ஒரு தடவை பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து உரம் கொடுத்து பராமரிச்சுட்டு வந்தோன்னா அடுத்த முறை பூக்கிறதுக்கான புதுசாக அந்த கிளைகள் வளர்ந்து வரணும். அதனால் நம்ம தொடர்ந்து சத்துக்கள் கொடுத்துட்ருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுங்க. வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம், மீன் அமிலம், பின்னாக்கு கரைசல், டீ தூள் கம்போஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம். நம்ம காய்கறி வேஸ்ட்டில் தயாரிக்கிற கம்போஸ்ட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த உரம் எல்லா செடிக்கும் கொடுக்குறீங்களோ அதவே இதுக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு கிழங்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிழங்கு போயிடுச்சாலே போதும். எப்போவுமே நம்ம தோட்டத்தில் சம்பங்கி இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரே ஒரு கிழங்கு தான். இருந்து நிறைய செடிகள் பூத்து முடிஞ்சது. இப்போ மறுபடியும் பாருங்கள், சுற்றிலையும் புதுசாக நிறையா தழுத்து வந்துட்டுருக்கு. இது எல்லாமே மறுபடி பூக்கும். அதனால் நம்ம தொடர்ந்து சத்துக்கள் இது கொடுத்துட்ருக்கணும். உரங்களை தவறாமல் கொடுத்துட்ருங்க. இது அப்படியே மறுபடி வச்சுட்டோன்னா முளைச்சி வந்துடும். இதை மட்டும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பாட்டில் வச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு மறுபடியும் கொஞ்ச நாளில் செடிகள் வளர்ந்து வந்துடும். அடுத்ததாக இதுக்கு பூச்சிகள்னு பார்த்தோன்னா மாவு பூச்சி தொந்தரவு தான் அதிகமாக இருக்கும். மேலே செடிகளை பார்க்குறப்ப அந்த பூச்சிகள் சரியாக தெரியாது. நம்ம இலைகளை இந்த மாதிரி புரட்டி பார்க்கணும். இந்த பூச்சியும் தெரியல பாருங்கள். கீழே பார்த்தோன்னா நிறைய பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகளை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திடணும். பூச்சிகள் நிறையா வந்துருச்சுன்னா அது கட்டுப்படுத்த முடியாமல் செடியவே கட் பண்ணி போட்டு மறுபடி தலையிற மாதிரி வந்துடும். இந்த இருக்கு பாருங்கள் மாவு பூச்சி. இந்த மாதிரி அடியில் இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும். இதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசலும் 3G லிக்விடு யூஸ் பண்ணலாம். அடுத்தது அக்னி அஸ்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம்.
செடிகளில் பூச்சி விரட்டி தெளிக்கிறப்ப இலைகளோட அடிப்பகுதியெல்லாம் நல்லா நனைகிற மாதிரி தெளித்து விடணும். பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா இலைகள்லையுமே வந்துருச்சுன்னா செடியை காப்பாற்றுறது கஷ்டமாயிரும். நல்லா அடிக்கடி நம்ம செடிகளை பிரட்டி பார்த்துக்கிறணும். இதுக்கு அக்னி அஸ்திரம் நல்லது. மாவு பூச்சி சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். அடுத்து இதை பராமரிப்புன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி காஞ்ச இலைகளையெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்துடணும். இதை நம்ம காய்கறி கம்போஸ்ட் தயாரிக்கிறப்போ அதில் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச இலைகளை எடுத்து இந்த செடியில் ஒரு தடவை பூத்து முடிஞ்சிருச்சுன்னா மறுபடி பூக்க 2-3 மாதம் கேப் தேவைப்படும். அந்த நேரம் நம்ம செடிகளுக்கு சத்துக்கள் கொடுத்துட்ருக்கணும். எப்போவுமே செடியில் இந்த மாதிரி பூத்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. புதுசாக பூக்கிறதுக்கு அந்த செடி தயாராகிட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.